தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப் போவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். தகவல்களை பகிரலாம். வணக்கம். தமிழகத்தில் சுற்றுலா மற்றும் மலைப்பகுதிகளில் மது பாட்டில்கள் பொது இடங்களில் வீசப்படுவதை தடுப்பதற்கும் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு கருதியும் மது பாட்டில்கள் மீது 10 ரூபாய் அதிகம் பெற்று காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் பொழுது அதனை திருப்பி அளிக்கும் திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வனம் மற்றும் வனம் விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய சிறப்பு அமர்வில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழகம் முழுவதும் 28 மாவட்டங்களில் மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 3 மாவட்டங்களில் பாதி அளவில் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் 7 மாவட்டங்கள் இத்திட்டத்தை எதிர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தியதால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முழுமையான இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் QR கோடு முறையில் அமல்படுத்த மீண்டும் டெண்டர் கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் விற்பனை 1000 கோடி என சாதனை படைத்ததாகவும் ஆனால் அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இனிமேல் கால அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் அடுத்த விசாரணைக்குள் இதனை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி மாதம் தள்ளி வைத்துள்ளனர்.